கர்த்தருடைய வார்த்தையினால் கடந்து போவோம். இந்த உலகத்துல அநேக கிறிஸ்தவ குடும்பங்களும் எப்படி இருக்கிறது? ஆனால் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்து மனந்திரும்ப வேண்டிய குடும்பங்கள், இப்ப இந்த மனந்திரும்பின குடும்பத்தை பார்த்து கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? மனந்திரும்ப வேண்டியதா இருக்கு. இப்ப கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்து, இந்த குடும்பத்தை பார்த்து மற்ற குடும்பங்கள் என்ன செய்யணும்? மாறும். ஆனா நாம எப்படி மாறிட்டு இருக்கோம் போல கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாம் உலகத்தை பார்த்து கிறிஸ்தவ குடும்பங்கள் மாறுது. ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பங்களுக்குள்ள உலகத்துக்கு ஒத்த வேஷம் வந்தது. அவன் வீட்டில் தந்தப்பட்ட அவன் வீட்டில் தண்டனை நடக்கும். அவன் முடி அப்படி எடுப்பான், நம்மளும் அப்படிதான் அடிப்போம். நம்மளை பார்த்து மாற வேண்டிய இந்த உலகத்தை பார்த்து நாம என்ன செஞ்சிட்டோம்? மாறிட்டோம். அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு சாத்தான் கொண்டு போயிட்டான். ஆனா வேதத்துல படிக்கும் போது அநேக குடும்பங்களை விட ஒரு குடும்பம் அநேக குடும்பங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஒரு குடும்பம் அநேக குடும்பங்களுக்கு எப்படி இருந்தது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 10வது வசனம் வரை வாசிக்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப அநேக குடும்பங்கள்ல என்ன இல்லை? காத்திருப்பு இல்லை. எதுக்கு? ஒரு பஸ்ஸுக்கு காத்திருக்கக்கூடிய காத்திருப்பு இருக்கு, ஒரு பிளைட்டுக்கு காத்திருக்கக்கூடிய காத்திருப்பு இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு, கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கக்கூடிய காத்திருப்பு இல்லை. நான் ஆபிரகாமினுடைய குடும்பத்தை படிக்கும் போது ஆபிரகாமினுடைய குடும்பம் அநேக குடும்பத்துக்கு ஒரு மாதிரியாயும் அநேகரை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு விதமாக இருக்கு. ஏன்னா இந்த ஆபிரகாமினுடைய குடும்பத்துல ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, ஆபிரகாம் உடன் சுதந்திரராகிய, நாம் மாத்திரம் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராக இருக்கக்கூடாது. நம் குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் நம் பேர பிள்ளைகள் முதல் கொண்டு வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராய் மாறணும். இங்க ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராய் இருந்ததும் அல்லாமல் தன் குமாரனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தன் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய இவர்கள் இருவரோடும் கூடாரங்களிலே என்ன செய்தார்? குடியிருந்தார். இங்க குடியிருந்து தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தார். அப்போ ஒரு குடும்பத்தை அவனும் காக்கப்பட்டு தன் குடும்பத்தையும் தேவனுடைய வருகைக்கு என்ன செஞ்சிருக்கார்? காத்து கொண்டு வந்திருக்கார் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். ஒரு குடும்பம் என்ன செய்யணும்? தேவனுடைய வருகைக்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். நம்ம குடும்பம் தேவனுடைய வருகைக்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும்.
காத்திருக்கணும். ஆனால் இந்த குடும்பத்துக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு விதமான குடும்பத்தை சொல்ல போறேன். ஆபிரகாமின் குடும்பமும் லோத்தின் குடும்பம். நீங்க நாம பார்க்க போறது என்னது? ஆபிரகாமின் குடும்பமும். இங்க ஆபிரகாமுடைய பேர் இருக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளை பேர் இருக்கு, ஆபிரகாமுடைய பேரோட இருக்கு. ஆனா லோத்து பேர் இல்ல, லோத்தினுடைய குடும்பத்தின் பேரும் இல்ல. அப்ப வித்தியாசத்தை பாருங்க. ஆபிரகாமும் அதே வெளியில தான் வந்தான், லோத்து ஊர் என்கிற தந்தைய பட்டத்து வெளியே தான் வந்தான். ஆனா ஆபிரகாம் குடும்பமா இருக்க, லோத்துல அவனையும் காணும், அவன் குடும்பத்தையும். இப்ப இப்படிதான் அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கு. அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆரம்பத்துல வைராக்கியமா இறங்கிருக்கு, ஊர் என்கிற தந்தையில விட்டு முடிவு வரைக்கும் அவன் போக முடியும். எது வரைக்கும்? முடிவு வரைக்கும் போக மாட்டேங்க. ஆரம்பத்துல இறங்கியது, ஆனா முடிவு வரைக்கும் போக முடியல. ஆனா இந்த ஆபிரகாம் ஆரம்பத்துல இறங்கினா முடிவு வரைக்கும் தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவனுடைய வருகைக்கு கொண்டு போயிருக்க. அப்ப தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் ஆகுவதற்கு என்னென்ன வேணும் என்பதெல்லாம் நான் ஒரு ரெண்டு நிறைய இருக்கு, ஆனா ரெண்டு காரியங்களை நான் நீங்க சொல்ல போறேன். வாசிங்க. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம். நல்ல கவனிங்க. இந்த ஆபிரகாம் என்கிற குடும்பத்துக்குள்ள அதிகமாய் தலை தோங்கி இருந்தது என்னது? விசுவாசம். ஒரு குடும்பத்துக்குள்ள அதிகமாய் காணப்பட வேண்டியது என்னதானால் விசுவாசம். நீங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில். சார், எபிரேயர் 6:16. 5:16 வாசிங்க. இந்த அக்னி ஆஸ்திரங்களை எய்யும் பொருட்டு அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16. சார், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அழித்து போடத்தக்கதால் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பொல்லாங்கன் தன்னையும் தன் குடும்பத்தையும் அக்னி ஆஸ்திரங்களாய் எரியும் போது ஆபிரகாம் தன்னையும் தன் குடும்பத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொண்டது எதனால் என்றால் விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தன்னையும் தன் குடும்பத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்ய முடியாது? காத்து கொள்ளவே முடியாது. ஆபிரகாமுக்கும் தேவைகள் வந்தது, ஆபிரகாமுக்கும் குறைவுகள் காணப்பட்டது. அந்த குறைவை எல்லாம் ஆபிரகாம் சந்தித்தது எதனால என்றால் விசுவாசத்தால். இது நிறைய பாயிண்ட் இருக்கு, நல்ல கவனி. இதனால விசுவாசத்தால். அப்போ ஒரு குடும்பம் பிழைக்க வேண்டியது பணத்தினால அல்ல. ஒரு குடும்பம் பிழைக்க வேண்டியது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால அல்ல. ஒரு குடும்பம் பிழைக்க வேண்டியது விசுவாசத்தால பிழைக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்ப நம்மளும் நம்முடைய குடும்பமும் பிழைக்கணும்னா கொடுக்கப்பட்டது என்னது? விசுவாசம். விசுவாசம் இல்லாம நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பிழைப்புக்குள்ள கொண்டு போக முடியாது. இந்த வருஷம் பணம் இருந்தா பிழைச்சிடலாம், கண்டிப்பா முடியாது. எரிகிற அக்னி சூழல போனா பணம் ஒண்ணும் இல்லை. தானியேல் சிங்க கெட்டுல ஒரு இரவு உழவும் பிழைச்சி இருந்தார். எப்படி இருந்தார்? பசியுள்ள சிங்கங்களின் நடுவுல தானியேல் ஒரு இரவு முழுவதும் ஜீவனோடு இருக்கார். பணத்தினாலயா? இல்ல. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலயா? இல்ல. விசுவாசத்தால், தேவன் மேல வைத்த விசுவாசத்தால பிழைச்சிருக்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் அக்னி சூழல்ல 10 நிமிஷம் ஜீவனோடு இருந்தது என்னது?
காரணம் பணமா இல்ல, அவங்க போட்ட வஸ்திரமா இல்ல. சிலரெல்லாம் துப்பாக்கி சுடும் போது அந்த ஆயுதம் நம்மளை தக்கப்பட ஏதோ சட்டையெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி சட்டையில இவங்க என்ன செய்யல, போடல. ஆனா அந்த எரிகிற அக்னி சூளைக்குள்ளேயும் ஜீவனோடு நின்னாங்க. காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசத்தினாலே இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான் என்ன செய்வான்? விளைவான். நல்லவங்க விசுவாசம் ரொம்ப மேல். ஒரு குடும்ப தலைவருக்கு இருக்க வேண்டியதே விசுவாசம் தான். பணத்தினுடைய பெருமையோ பணத்தினுடைய மேன்மையோ உங்களுக்கு வந்துடவே கூடாது. பணம் இன்னைக்கு வரும், பணம் இருக்கிறத வச்சு பணம் இருக்குன்னு எல்லாம் செஞ்சு இது பண்ணிடாதீங்க. விசுவாசம் இல்லாமல் பணம் இன்னைக்கு போக நாளைக்கு வரும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். எது? பணத்தினால எல்லாம் வாங்க முடியாது, விசுவாசத்தால தான் எல்லாம் வாங்க முடியும். எரிகிற அக்னி சூழலிலிருந்து பணம் கொண்டு வந்துருமா? அதுக்காக ஒரு 10,000 தாரேன், இனி வெளியே விட்டுருங்க. அவங்ககிட்ட பணம் தான் இல்லை. நீங்க நல்லா பாருங்க, அந்த காலத்துல உள்ளவங்கிட்ட பணம் தான் கிடையாது, விசுவாசம் தான் இருந்தது. அந்த காலத்துல உள்ளவங்கிட்ட என்ன இருந்தது? விசுவாசம் தான் இருந்தது. விசுவாசத்தால தான் அவங்க சிங்கத்திலிருந்து வெளியே வந்தாங்க. விசுவாசத்தால தான் அக்னி சூழலிலிருந்து வெளியே வந்தாங்க. விசுவாசத்தால தான் தண்ணீரை கடந்தாங்க. விசுவாசத்தால தான் ஆறுகளை கடந்தாங்க. விசுவாசத்தால தான் அக்னியில நடந்தாங்க. எல்லாமே எங்க இருந்தது? விசுவாசம். எல்லாமே அக்னியில சோதிக்கப்படும் போது, வெந்து போகும் போது, அக்னியில சோதிக்கப்பட்டு வேகாதது ஒன்னே ஒண்ணுதான், என்னது? விசுவாசம். அதிக விலையேற பெற்ற விசுவாசம். அந்த விசுவாசம் அக்னியில வேகாது. அந்த விசுவாசத்துக்கு ஜீவன் உண்டு. ஏன்னா அது ஒரு வயசுல ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஆபிரகாம் தன்னையும் தன் குடும்பத்தையும் முழுவதும் நடத்தி கொண்டு போனது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல அல்ல, விசுவாசத்துல. ஆபிரகாம் சீமானா இருக்காங்க. யாரு? எலியேசர் சொல்றார், என்னுடைய எஜமானுக்கு எப்படி இருக்க? சீமானா இருக்கார். ஆனா ஆபிரகாம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க, இப்ப நான் இந்த உலகத்துக்கு சீமான், ஆனா எனக்கு ஒரு தேவன் வந்தா என்னதான் குடிப்பேன்? விசுவாசம். அப்ப உங்கள்கிட்ட ஆடு இருக்கு, அப்பயும் ஆடை நீங்க கொண்டு வரல. இல்லப்பா, ஆடுல கொண்டு வந்தா என் விசுவாசம் போயிடும். அப்ப உங்கள்கிட்ட பணம் இருக்கு, அப்பயும் பணத்தினால இதை வாங்கல. இப்போ பணத்தினால நான் இதை வாங்கினா விசுவாசம் போயிடும். விசுவாசம் வேணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தாய் தன் பிள்ளைகளுடைய பிறந்த நாள், அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டில், இங்கே இருக்க அமெரிக்காவில் வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, இத்தனை மணிக்கு வாங்க. அந்த சின்ன பிள்ளை எவ்வளோ தெரியாது, சின்ன பிள்ளை, ஒரு கொஞ்சம் வயசு தான். அந்த பிள்ளை அம்மாட்ட சொல்லுது, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, கேக்கு வாங்கணும், சாம்பிள் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், எல்லாம் தேவை. ஆனால் அம்மா கையில் ஒன்று நடந்தது, அம்மா கையில் ஒன்றும் கிடையாது. அம்மா கிட்ட நேரம் நெருங்க போது, 12 மணி நேரம் நெருங்க போது, அம்மா மனதால் பண்ணிட்டு பிள்ளையும் அம்மாவும் ஜெயிக்காங்க. பிள்ளைக்கு அம்மா என்னது? அம்மா வாங்கி தந்துருவாங்க. ஆனா அம்மா ஜெயிக்காங்க. 12 மணி ஆகுது, கத்தாவே ஒன்றும் வரல, கத்தாவே நீ தந்ததுக்காக சோதனை தரல. ஆனா என்ன சொல்றாங்க? நீ தந்ததுக்காக சோதனை சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டா 10:55 ஒரு 10 நிமிஷம் முந்தி ஒருத்தர் நாரிகளை அடிச்சுட்டு போயிட்டு போல. அந்த சின்ன பிள்ளை போய் கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு பண்டல் இருக்கு, பெரிய பாக்ஸ். என்ன இருக்கு? சின்ன நடந்தது. அந்த அம்மா பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிற விசுவாசத்தை பாருங்க. அந்த அம்மா கையில ஒண்ணுமே கிடையாது. அந்த அம்மா கையில நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப சின்ன போய் அம்மாட்ட கேட்பான், அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பாட்ட போய் கேள்வி, அப்பா வாங்கி. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்க? அப்ப என்ன இருக்கும்? இந்த அம்மாட்ட பணம் கரெக்டா 10 நிமிஷம் முந்தி அந்த பாக்ஸ் வீடு முன்னாடி வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து காமிக்கணும். உள்ள போய் திறந்து பார்த்தா அந்த பிள்ளை கேட்டது அத்தனை எங்க இருக்கு? பாக்ஸ் உள்ள இருக்கு. இதான் விசுவாசம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் ஆனால் அவன் விளைவது எதனால விசுவாசத்தால் மாறாமே.
அப்ப ஏன் வருஷம் அந்த பணத்தை தர பணம் வேணும் என்ன சொல்லு, அந்த பணத்தை நம்பியே விளைவிக்கிறது. எதை நம்பி? பணத்தை நம்பியே விளைவிக்கிறது. பணம் இன்னைக்கு இருக்கும், கத்த ஒரு நாட்டு அனுப்புவார், ஏதாவது ஒரு வேலையை கொண்டு வந்துடுவார். அவங்களுக்கு வந்த பணம்னா புஷ்ஷுக்கு. ஆமா, ஏன் அவங்க செய்தா தெரியுமா? நம்ம கற்றுதற்கு பணம் வந்துட்டு அடிக்காதப்பா, அந்த அடிக்கு ஒரு வேலை போவார். ஐயோ, இந்த பணத்துக்கு நான் என்ன கொடுத்துட்டேன்? வேலையை கொடுத்துட்டேன். இப்ப இந்த பணம் வேணும், அடுத்து நம்ம என்ன செய்வோம்? எங்க பார்ப்போம்? அவ்வளவுதான் பார்ப்போம். ஆடு இருக்கு, ஆடுதான் வீட்டுல எத்தனை ஆடு இருந்தது ஈசனுக்கு கையில. அப்ப ஆட்டுக்குட்டி எங்க? நம்ம வீட்டுல அத்தனை ஆடு இருக்கு. அவன்கிட்ட பணம் இருந்தது, கத்தர் கொடுத்த ஆசீர்வாதமும் இருந்தது, தேவையும் இருந்தது. இப்ப ஆடு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனா என் விசுவாசம் இருக்கக்கூடாது. அதனால கத்தருடைய பர்வதத்துல கத்தருடைய பர்வதத்துல அவருடைய நீதிமான ஆனால் எதனால கிடைக்கணும்? விசுவாசத்தால் மாத்திரமே கிடைக்கும். ஒரு குடும்பத்துக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதற்கு தடையா இருப்பது என்னதுன்னா அவிசுவாசம். ஒரு குடும்பத்துல அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், ஆனா தடையா இருக்கிறது நீங்க வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று. அப்ப அந்த தகப்பனுடைய வீட்டுல ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும். அப்ப பெற்றோருக்கு என்ன வேணும்? விசுவாசம். இந்த பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணுமானால் தகவல் சொல்றார், கர்த்தாவே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அப்ப அற்புதம் அந்த அதிசயங்களுக்கு தடை யாரு? நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் ரூபா வேணும், நம்ம என்ன செய்வோம்? ஒரு ரூபா வேணும், ஒரு சீனியர் படிக்கலாம், ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ரூபா வேணும், நம்ம என்ன செய்வோம்? என்ன வேணும்? ரூபா வேணும். பணம் இல்லாதவர்களுக்கு உதவும் போட்டு, ஆனா அந்த பணம் வேணுமே. பணத்தை கொண்டு வருவதே எதுதான்? விசுவாசம் தான். பணத்தை கொண்டு வருவதே விசுவாசம் தான். அந்த மனம் வேணும், நாம என்ன செய்வோம்? நேரம் போன தெரிஞ்ச ஒரு 2 பேருக்கு போன போகும். இவ்வளவு தேவைப்படுது, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, அது எனக்கு என்ன செய்யும்? அங்க ஒரு பக்கத்துல இருப்பார். எதுக்கு நிற்பாரு? அவர் எழுதியிருக்காரு, இவனுக்கு அற்புதம் செய்யறதுக்கு, இவனுக்கு அதிசயம் செய்யறதுக்காண்டி பக்கத்தில் நிற்பாரு. அதுதான் நிற்பாரு. அதனால மதியம் சொல்லிட்டு போனா அவர் என்ன சொன்னாரோ அதேபடி அந்த வேலைக்கு நம்ம இடம் கொடுத்தோம். நம்ம இடமே கொடுக்க மாட்டோம். கர்த்தர் கிரியை செய்த வேலை அது என்ன வேலை? கர்த்தர் எல்லா வேலையும் கிரியை செய்ய மாட்டார். அந்த வேலை அந்த டயத்துல கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்ய வேலை நம்ம வேலை அவருக்கு வேலை கொடுக்காம அந்த வேலை போன் இல்லை இல்லைன்னா அவனுக்கு போன் பண்ணி கர்த்தாவே இல்லை கான்செப்ஷன் முடிஞ்சிட்டு அங்க இருக்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு அவனுக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஒரு குடும்பம் கண்டிப்பா நேரம் கொடுக்கணும். அதுதான் காட்சியுடைய வேண்டும்.
தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு ஒரு குடும்பம் என்ன செய்யணும்? நேரம் கொடுக்கணும். அதான் கர்த்தருடைய வேலைன்னு வச்சிருப்பாரு. அந்த வேலைக்கு அந்த டயத்துக்கு நாம வேலை கொடுக்கணும். அது வரைக்கும் ராட்சரசம் இருக்காது. அது வரைக்கும் எப்படி இருந்தா அவங்க இருந்தாங்க. மையோ போய் சொன்னா உடனே ராட்சரசம் வேணும். ஆனா எழுதி சொல்றாரு, அப்போ கிரியை செய்யல, என் வேலை இன்னும் வந்தாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கத்து ஆபத்து காலத்துக்கு என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. இங்க இறக்கம் செய்தார், எங்க உதவி செய்தார் கத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எழுந்து சொல்றா டைம் வரும்போது நான் என்ன செய்வேன்? அது வரைக்கும் மட்டும் என்ன செய்யும்? அவன் இங்க உட்காரு. எங்க உட்காரு? வீட்டுல இல்ல, என் பாதத்துல உட்காரு. அவர் அந்த டைம்ல கிரியை செய்வார். அதுக்கு நம்ம குடும்பம் ஒப்பு கொடுக்கணும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒப்பு கொடுத்தா தேவை சந்திக்கும். நம்ம கடனை வாங்க வேண்டியது வராது. உண்மை. அந்த டைம்ல நம்ம கத்த கிரியை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா நம்ம கடன் வாங்க வேண்டிய நிலைமையே வராது. நான் ஒரு காரியத்துக்காக ஒரு மாசம் பொறுமையா இருந்தேன். கத்தர் அந்த ரூபா தரணும். ஆனா எனக்கு அச்சம். ஆனா என்ன செஞ்சேன்? பொறுமையா வேற வழி இல்லை. ஏன்னா அவர் தரணும், அவர் கிரியை செய்யணும். அதுக்காக என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்காக பொறுமையா. தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்துக் கொள்வதற்கு ஆபிரகாம் எடுத்த முதல் ஸ்டெப் என்னது? விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு முன்பு மூல அறிவோ சந்தேகமோ உள்ள வந்தா என் குடும்பமும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட முடியாது என்பதை அறிந்து ஆபிரகாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை கடைசி வரைக்கும் என்ன செய்யல? ஒண்ணு விசுவாசம். இரண்டாவது அதே 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அழைப்பு இருந்தது. இரண்டாவது, இது ரொம்ப முக்கியம். இரண்டாவது ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? அழைப்பு இருந்தது. லோத்துக்கு இருந்ததா? ஆபிரகாமுக்கு அழைப்பு இருந்தது. லோத்துக்கு இருந்ததா? கண்டிப்பா ஒரு குடும்ப தலைவர் தன்னை குறித்ததான அழைப்பையும் தன் குடும்பத்தை குறித்ததான அழைப்பையும் தேவனிடத்தில் இருந்து வாங்கியிருக்க. அது வாங்க தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தவே முடியாது. ஆபிரகாம் முதலாவது அழைப்பை வாங்கினார். எதை வாங்கினார்? ஆபிரகாம் முதலாவது எதை வாங்கினார்? ஆபிரகாம் முதலாவது எதை வாங்கினார்? அழைப்பு வாங்கினார். அழைப்பு வாங்காம நம்மையும் நம் குடும்பத்தையும் அழைத்தவரை சார்ந்து கொண்டு போக முடியாது. நல்ல ஒரு குடும்பம் அழைத்தவரையே சார்ந்து போதுனா அந்த குடும்பத்துக்கு அழைப்பு இருக்கிறார். அழைப்பு அந்த குடும்பம் வாங்கி இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து அழைப்பை வாங்கினால்தான் ஆபிரகாம் கடைசி வரைக்கும் அழைத்தவரையே சார்ந்து போறான். ஆனா லோத்த பாருங்க, அழைப்பு வாங்காததுனால அழைப்பு உள்ளவன சார்ந்து போறான். யாரும் சார்ந்து போறாங்க? லோத்து. ஐயா, அழைப்பு வாங்கின ஆபிரகாம் அழைத்தவரையே சார்ந்து ஓடுறார். ஆனா அழைப்பு வாங்காத லோத்து இப்ப யாரை புடிச்சிட்டாரு? அழைப்பு உள்ளவனை புடிச்சிட்டாரு. அழைப்பு உள்ளவனை புடிச்சிட்டு வாழுறார். அப்ப இவர் தேவனை சார்ந்து ஓடுதானா மனிதனை சார்ந்து ஓடுறானா லோத்து? ஐயா, அழைப்பு உள்ளவனால மட்டும்தான் தன்னையும் தன் குடும்பத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ள முடியும். அழைப்பு உள்ளவனால மட்டும்
இவனையே குடிச்சிட்டு எங்க போயிடுவான்? இவனையே குடிச்சிட்டு எங்க போவான்? ஆபிரகாம் கூட இருந்தா என்ன கிடைக்கும்? அதனால அநேகர் ஆபிரகாம் விட மாட்டாங்க. சாரி, ஆபிரகாம் இருந்தா நமக்கு என்ன வந்து? ஆபிரகாமுக்கு கொடுத்தவரும் பார்க்கணும். ஆபிரகாம பார்த்தோம் நம்ம லூஸ் ஆயிடும். ஆபிரகாம் வேணும் வேணும்னு இருந்தவங்க லோகம் தான் எனக்கு ஆபிரகாம் போதும். ஆபிரகாம் கூட இருந்தா எல்லா ஆசீர்வாதமும் கூட இருந்தவங்க கத்தர் பார்த்தார். சின்ன மாறுபாட்டை உண்டாக்குறார். லோகத்தை விட்டு ஆபிரகாம் பிரிச்சார். ஏன்னா யாரை சார்ந்து போடலாம்? அழைத்தவர் அல்ல, அழைப்பு உள்ள கூட சார்ந்து போடலாம். அதனால நீங்க பெரிய பெரிய சம்பளத்தில் உள்ளவங்க எல்லாம் உடம்புக்கு சபைக்கு போட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லா சம்பளம் பார்த்து. ஏன் தெரியுமா? அவன் அந்த அழைப்பு உள்ள அந்த ஊழியக்காரரே சார்ந்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. அப்படி செய்வாங்க. மூத்த ஊழியர்கள் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. மாச சம்பளம் அவன் வாடகை தான் இருப்பான். வாடகையும் குடிக்க மாட்டான். அப்போ உள்ள ஊழியக்காரர் கொஞ்சம் பாம்பத்து கொடுத்துதான். அப்போ உள்ளவங்களும் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் யாரை சார்ந்து ஓடணும்? அவனை அழைச்சவாறு சார்ந்து ஓடணும். அழைப்பு உள்ளவனை சார்ந்து ஓடனா அவன் கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஓடவே முடியாது. அழைத்தவரை சார்ந்து ஓடணும். இப்ப நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான இந்த சம்பவம் தெரியும். ஆனா சொல்றேன், ஆபிரகாமே லோத்தையும் பிரிச்சது எதற்கு? இந்த லோத்து இப்போ வந்து என்ன சார்ந்து ஓடுவாரான்னு பார்த்தாங்க. ஆனா பிரிச்ச உடனே லோத்து என்ன கேட்கணும்? அவன் அழைப்ப வாங்கல பாருங்க. அடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் எந்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணுங்கிற அழைப்ப வாங்கல. ஐயா, அழைப்பு உள்ள ஆபிரகாம் ஸ்டெப்பா முன்னேறார். முதலாவது என்ன பேரு? ஆபிரகாம். இரண்டாவது ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் மாறினார். மூணாவது சிநேகிதனாகிய ஆபிரகாம் ஆயிட்டார். ஆனா லோத்தை பாருங்க, லோத்தை என்ன பண்ணுங்க? லோத்து தான் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேறல. ஒரு குடும்பம் கண்டிப்பா முன்னேறணும். ஆபிரகாமா வந்தா ஆபிரகாமா மாறணும். ஆபிரகாமா மாறினா ஊழியக்காரனா மாறணும். ஊழியக்காரனா மாறினா கிறிஸ்துவுக்கு சிநேகிதனாய் மாறணும். அப்பதான் ஒரு குடும்பம் அனைவருக்கு பிரயோஜனமாகும். நீ வீட்டு போய் பாருங்க, ஆபிரகாம் கர்த்தர் நல்ல சொல்லிருப்பாரு. ஊழியக்காரனாகிய ஆபிரகாமே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனா லோத்தை பத்தி பாருங்க, ஒண்ணும் சொல்லிக்க மாட்டார். ஏன்னா லோத்து அழைப்ப வாங்கல. கர்த்தர் பிரிச்சு கொண்டு போன போதும் அழைப்பவரை சார்ந்து இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இப்ப என்ன நினைக்கிறான்? ஆபிரகாம்கிட்ட வந்த ஆசீர்வாதம் இருக்குதா, அதை வச்சு அப்படியே கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம்? அதை வச்சு அப்படியே கொஞ்ச நாள் ஓடிடுவோம்னு போறாரு. அழைப்பு இல்லாதவனால ஓட முடியாது. அழைப்பு இல்லாதவனால கண்டிப்பா ஓட முடியாது. தேவனை சார்ந்து ஓடாமல் போனா நஷ்டங்கள் வரும். நான் ஒரு வசனம் வாசிக்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிக்க. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் லோத்து எங்க இருந்தாரு? கர்த்தர் ஒரு ஆளை விட்டார். இவன் என்னையும் தாத்து வர மாட்டேங்கான், சேவையும் திரும்ப வர மாட்டேங்கான். உடனே ஒரு என்ன செஞ்சாரு? சோதனை பண்ணாரு.
ஒரு 4 பேரை விட்டாரு. உள்ள போனவங்க என்ன செஞ்சாங்க? வாசிங்க. போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் அது உள்ள போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். நஷ்டங்கள் வந்தது. ஏன் நஷ்டங்கள் வந்தது? அனைத்தவரை சார்ந்து போகாததுனால, அனைப்ப வாங்கிட்டு போகாததுனால நஷ்டங்கள் வந்தது. ஆசீர்வாதம் தான் போனோம். ஆனா ஆசீர்வாதம் யாருக்கு போகுது? சாதாரண போறோம். ஆசீர்வாதம் நீங்க போனீங்கன்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் சாத்தான் தான் கொண்டு போவோம். மிக மிக கேர்ஃபுல். இந்த லோகத்து ஆசீர்வாதம்னு போனா அவனையும் அவன் குடும்பத்தையும் சாத்தான் கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வருவது யாரு? லோகத்துக்குள்ளதெல்லாம் திரும்ப கொண்டு வருவது யாரு? ஏன்? அவன் இன்னும் அழைத்தவரை சார்ந்து ஆபிரகாம் மாத்திரம் விசுவாசம் கேடகத்தை பிடிக்கல. அவனுக்கு வீட்டுல சில 318 பேர் என்னவோ இருந்தார். அந்த வசனத்தை வாசிக்க. சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படைந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க விசுவாசத்தை. இங்க நம்மளும் விசுவாசத்தை படிக்க மாட்டோம். விசுவாசத்தை மற்றவனுக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டோம். ஆனா ஆபிரகாம் நம்ம வீட்டுல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு ஆயுதம் தரிப்பிக்க கற்றுப்படுத்துங்க. என்ன ஆயுதம்? அவன் ஒண்ணு அடிச்சா நீ பல்லாத்து 2 அடி. அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா நீ பல்லாத்து 2 கெட்ட வார்த்தை பேசுப்பா. நம்ம பெற்றோரே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா அப்போ உள்ள ஆபிரகாம் அப்படி சொல்லி கொடுக்கல. பிறந்த பிள்ளைக்கு வீட்டுல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரா? ஆயுதம் தரிக்க சொல்லி கொடுத்துருக்க. சாத்தானிலிருந்து உங்களை எப்படி விலைக்கு காப்பதுங்கிற அந்த ஆயுதங்கள் எல்லாம் தரிக்க சொல்லி கொடுத்துருக்க. நாம் என்ன சொல்லி கொடுத்தோம்? ஸ்கூல்ல ஏசனா வெளியே வந்தோம் கள்ள தூக்கி மிஸ் மேல ஏறிட்டு தெரியாம என்கிட்ட சொல்லி அப்படிங்கிற சொல்லி கொடுக்கணும். அவன் ஒரு அடி அடிச்சா நீ 2 அடி அடி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். இது அந்த ஆயுதம் சொல்லி கொடுக்குது. அவன் வீட்டுல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்தது ஆயுதம் தரிப்பிக்க கற்றுக் கொடுத்தான். எது ஆயுதம் தரிப்பிக்க கற்றுக் கொடுத்தான். நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும்? விசுவாச பயிற்சி கொடுக்கணும். நீங்க அப்போல பைபிள் காலேஜ்ல எல்லாம் விசுவாச பயிற்சி தான். இப்போல பைபிள் காலேஜ்னா ஸ்பான்சர் இருக்கு. அப்போல பைபிள் காலேஜ்ல என்னது? விசுவாசம் தான். நான் எல்லாரும் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கேன். அரிசி கிடையாது. அந்த ஊழியர்கள் வந்து கவர்மெண்ட் பவர். அதுக்கப்புறம் ஆனால் மாமி என்ன செய்வாங்க? கத்த வச்சிருவாங்க. ஆனால் அரிசி என்ன செய்யும்? அதான் விசுவாசம் தான். அதான் பயிற்சி. கண்டிப்பா விசுவாசத்தை என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க. பணம் என்னைக்கு நாளைக்கு போகும். விசுவாசம் போக அந்த விசுவாசம் தான் ஈசாக்கு இருந்துச்சு. அந்த விசுவாசம் தான் யாக்கோபையும் ஆசீர்வதிச்சது. இவனுக்குள்ள விசுவாசம் ஈசாக்குக்கும் கொடுத்தார். அதனால ஈசாக்கு நேரம் ஜெபம் பண்ணுவார். ஈசாக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கார் ஆபிரகாம்?
இல்ல ஒண்ணுக்கு மாறும். இல்ல இல்ல ஒண்ணுக்கு மாறும். எவ்வளவு யாரு ஈசாக்கு யாருக்காக வேண்டுதல் செய்யலாம்? எவைக்காக? ஈசாக்கு பாருங்க, என்ன ஒரு நாள் ஜெபம் பண்ணுவார், தியானம் பண்ணுவார். அதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கார் ஆபிரகாம். கற்றுக் கொடுத்திருக்கார். மோரியாமலையில இருந்து வந்தோடனே நேரம் அவர் எங்க இருக்காருன்னா தியானம் பண்ணதான் இருக்காரு. நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? தியானம் பண்ண, ஜபம் பண்ண, ஜபம் பண்ண. யாக்கோபு விசுவாசம் இதை கற்றுக் கொடுக்கும். நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்போம், நல்லது. பைக் ஓட்ட கற்றுக் கொடுப்போம், நல்லது. கார் ஓட்டம் கற்றுக் கொடுப்போம், நல்லது. ஏரோப்ளேன் ஓட்ட விடலாம், நல்லது. நாங்கள் எதை சொல்லிக்கலாம்? இந்த ஆபிரகாம் அழைத்தவரை சார்ந்து இருந்ததுனாலதான் இவருக்கு என்ன வரல? நஷ்டங்கள் வரல. நான் விசுவாசித்து இருக்கிறவர் என்ன நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாளை காத்து பண்ணுவார் என்று விசுவாசித்திருக்கிறேன். அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமையும் ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதத்தை காத்து கொண்டது. நம்ம தலைமையில இல்லை, நம்ம தலைமையில நம்ம வீட்டில் உள்ள யாரையும் காண முடியாது. விசுவாசம் ஒண்ணு, விசுவாசம். ரெண்டு என்னது? அழைப்போ அவன் தன்னை குறித்ததான அழைப்பையும் தன் குடும்பத்தை குறித்ததான அழைப்பையும் அவன் ஒருத்து அழைப்பு உள்ளவன சார்ந்து போனதுனால போன இடம் ராங் பிளேஸ். நோக்குவும் வர முடியுது இந்த பட்டியலில், அவன் பிள்ளைகளும் வர முடியுது, அவன் மனைவியும் அந்த பட்டியலில் ஆபிரகாமும் வந்தார், அவன் மனைவியும் வந்தார், அவன் பிள்ளைகளும் வந்தார்கள், அவன் ஏரோப்ளேனும் வந்துச்சு. அவன் கொடுத்து சந்தேகம் இல்லை. ஏன்னா அவன் அழைப்பு உள்ளவனதான் சார்ந்து ஓடணும்னு நினைச்சான தவிர அழைத்தவரை சார்ந்து ஓடணும்னு நினைக்கிறேன். ஓடணும்னு நினைக்கிறேன். அழைத்தவரை சார்ந்து ஓடணும். நம்மளை நினைச்சது யாரு? இந்த தேவன் சகல காலமும் இவர் மாத்திரமே நம்மை மரண வரையதம் இவரே சார்ந்து. அழைப்பவரை சார்ந்து வரணும்னு ஆசீர்வாதம் கூடிச்சா, அழைப்பு உள்ளவனை சார்ந்து வரணும்னு ஆசீர்வாதம் கூடிச்சா. அவனை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார், சகல காரியங்களே ஆசீர்வதித்தார். இவனை ஆசீர்வாதத்தை சார்ந்து இருந்தானா? இல்ல இல்ல, ஆசீர்வாதத்தை கத்ததான், ஆனா அந்த ஆசீர்வாதத்தையே சார்ந்து இல்லை. நீங்க அவ்வளவு ஆசீர்வாதம் வச்சுட்டு யாராவது அந்நியனும் பரதேசம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா அவ்வளவு ஆசீர்வாதம் ஆகலாம். தேவனுடைய வருகையை என்ன செய்திருக்கார்? காத்திருக்கார். அதுல முக்கியம் என்ன தெரியுமா? அவன் மாத்திரம் இல்லை, வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரனாய் ஈசாக்கையும் மாத்தினார், யாக்கோபையும் மாத்தினார். அதான் முக்கியம். நம்ம மாத்திரம் பரலோகத்துக்கு சுதந்திரமா இல்லை, நம்ம பிள்ளைகளும் பரலோகத்துக்கு சுதந்திரம், மற்றவரும் பரலோகத்துக்கு சுதந்திரம். நம்ம குடும்பத்தை அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களா நம்ம தான் மாத்திரம். நம்ம குடும்பத்தை அவர் வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் அப்போ ஒன்று என்னது? விசுவாசம். ரெண்டு
அழைப்பு. அழைப்பு வாங்கணும் மட்டும்தான் ஒரு குடும்பம் அழைத்தவரையே சார்ந்து ஓட முடியும். அழைப்பு வாங்காமல் அழைத்தவரை சார்ந்து அழைப்புள்ளவனை சார்ந்து ஓடுவது வேற, அழைத்தவரை சார்ந்து ஓடுவது வேற. லோத்து யாரை நம்பி ஓடுதான்? அழைப்பு உள்ளவனை சார்ந்து ஓடுறது. அப்படி ஓடுறது அழைத்தவரையே சார்ந்து ஓடுறது, அழைத்தவரையே சார்ந்து ஓடுறது. நம்மை நம் குடும்பத்தை கிறிஸ்திய சூழ்நிலை காத்துக்கொள்ளும். இப்ப கடைசி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 11:8 முடிச்சது. எபிரேயர் 11:8 வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது மூணாவது வேண்டியது கீழ்ப்படி. ஆபிரகாம் என்ன இருந்ததோ அதே கீழ்ப்படிதான் ஈசாக்கு, அதே தான் யாக்கோபு. பெற்றோருக்கு என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கும். பெற்றோர் கீழ்ப்படினா விளையும் கண்டிப்பா இருக்கும். கீழ்ப்படியாலே மாட்டோம். எப்படி கீழ்ப்படிக்கலாம்? நம்ம கீழ்படுத்தாதான் அவன் கீழ்படியும். நாங்கள் ஒரு கதை சொல்றோம். ஒரு அம்மாவும் ஒரு மகா சண்டை போட்டுருக்காங்க. இந்த வருஷம் பார்த்துட்டே சொல்லிட்டாங்க. இந்த மகன் அம்மாவுக்கு கீழ்படிய மாட்டேங்கான்னு இவன் ஜவுக்கிட்டு இருக்காரு. அவங்க கட்ட சொல்றாரு, எப்படி பார்த்து கீழ்படிவா? அவங்க அம்மா முதல்ல எனக்கு கீழ்படிச்சாதானே இல்லை அவளுக்கு கீழ்படி. அதுக்கப்புறம் பார்த்தா ஜபத்தே வச்சுட்டேன். அது ஒண்ணுதான். பெற்றோர் கீழ்படியாமல் பிள்ளைகள் என்ன செய்யும்? எபேசியர் எபேசியர் 6:1 வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பெற்றோருக்கு யாருக்குள்ள கர்த்தருக்குள்ள அவங்க கவர்மெண்ட் சொல்லும்போது கவர்மெண்ட் வேதவசையும் சொல்லும்போது வேதம் அதை கர்த்தருக்குள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள். நாம யாரு? தேவனுக்கு யாரு? தேவனுக்கு யாரு? பிள்ளைகள். நமக்கு தகப்பன் யாரு? அப்ப அவருக்கு நாம என்ன செய்யணும்? அவருக்குள்ள அவர் போன சொல்லணும். கானாதேசத்துக்கு போன சொன்னா போன அங்கே வான்னு சொன்னா வந்தார் ஆம்பளம் அந்த வான்னு சொன்னாலும் வரணும், போன சொன்னாலும் கர்த்தருக்கு சொல்லும் வழியே சன்னதி கூட்டி சேர்த்த அறிவுக்கான ஸ்தோத்திர கர்த்தாவே. நீர் கொடுத்த வார்த்தை நாங்கள் அப்படியே கொடுத்தேனப்போ கர்த்தாவே. நாவல்காரனுடைய குடும்பம் கர்த்தாவே அநேகருக்கு ஒரு மாதிரியா இருந்தது போலப்போ கர்த்தாவே. எங்களுடைய குடும்பங்கள் அநேகருக்கு ஒரு மாதிரியாக மாறவே இயேசுவின் விசுவாசத்திலும் கர்த்தாவே கீழ்ப்படிதலிலும் உங்களுடைய அழைப்பிலும் கர்த்தாவே அநேக குடும்பங்களுக்கு மாதிரியாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபைதாரும் கர்த்தாவே. நான் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல கர்த்தாவே இயேசுவை இன்னும் அநேக பாடுகளை தந்தப்போ எங்களுக்கு கீழ்ப்படிதலை நீரே கற்றுத்தரணுமே கர்த்தாவே. நீரே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.